அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடையிறதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரமிடுகளை பயன்படுத்தி நம்முடைய கோரிக்கைகளை எப்படி நிறைவேற்றுவது. அதுலேயும் இன்றைக்கி நம்ம 3 முக்கியமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவது எப்படின்னு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதலாவதான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வழி. ரெண்டாவதாக பார்க்க போகிறது பிரேக்கப் ஆன காதல் ஹீல் ஆகி திரும்பவும் அந்த காதலை பெறுவதற்கான வழி. மூன்றாவது, உங்களுடைய நம்பரை யாராவது பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களா? மேபி உங்களுடைய காதலன் காதலியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய நம்பரை அவங்க பிளாக் பண்ணி வச்சுருந்தா அந்த நம்பரை அன்பிளாக் பண்ணுறதுக்கான வழி. இந்த 3 விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிரமிடை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய எல்லா விதமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொள்ள முடியும். இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயங்கள் தான். நம்ம யூடியூப் சேனலில் இதுக்கு முன்னாடி நான் பிரமிடை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பிரமிட் எப்படி செயல்படுது, எந்தெந்த இடத்துல பிரமிடுகளை பயன்படுத்துகிறாங்க, பிரமிடுகளோட சக்திகள் பற்றி நிறையவே நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கூட போடுறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரமிடுகளுக்கான சக்திகள் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு முழு நம்பிக்கையும் கிடைக்கும். பிரமிடை பற்றி மேலோட்டமாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, பிரமிடுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தி இருக்கும். அந்த பிரமிடோட வடிவம், அந்த மேலே இருக்கிற கூர்மையான பகுதி பிரபஞ்சத்தோட சக்திகளை ஈர்த்து பிரமிடுக்குள்ளே அந்த ஆற்றலை தக்க வைக்கும். இதுதாங்க பிரமிடோடைய கான்செப்ட். உதாரணத்துக்கு ஒருத்தர் 1 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. சாதாரணமாக ஒரு இடத்துல 1 மணி நேரம் மெடிடேட் பண்ணி அவருக்கு கிடைக்கும் பலன்களை விட அவர் பிரமிடுக்கு கீழே உட்காந்து மெடிடேட் பண்ணாருன்னா 10 நிமிடத்துலேருந்து 1/4 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, பிரமிடுக்கு அடியில் உட்கார்ந்து நம்ம தியானம் பண்ணும்பொழுது நம்முடைய மனம் பார்த்திங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ஒருநிலைப்படும். ஏன்னா நிறைய பேருக்கு மெடிடேஷன் பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆனால் மனம் அந்த ஒன்றுபடாது. அந்த ஒருநிலைப்பட்ட அந்த மனம் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணுறதே விட்டுருவாங்க. ஏன்னா கண்ணை மூடி உட்காரும் பொழுது அவங்களுக்கு நிறைய சிந்தனைகள் வருவதாக சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் பிரமிட் மாதிரி ஒரு வடிவமைப்பை வச்சு அதுக்கு கீழே உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா உங்களுடைய மனம் ரொம்ப சீக்கிரமாகவே ஒருநிலைப்படும். அது மட்டும் இல்லைங்க, கோவில்கள், தேவாலயங்கள், மாஸ்க் இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த கோபுரங்கள் எல்லாமுமே பிரமிட் மாதிரியான ஒரு வடிவமைப்பில் தான் இருக்கும். எக்ஸாக்டாக பிரமிட் கிடையாது, இருந்தாலும் பிரமிட் மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கும். இதற்கு காரணமும் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தியை அதை ஈர்த்து கொடுக்கும் சக்தி இருக்குன்ற காரணத்தினால தான். ஸோ அதனால் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பிரமிட் இருந்தாலே ரொம்ப நல்லது. பாசிட்டிவான வைப்ரேஷன் நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்க, இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரமிட், ஒரு பிளாக் பென், அதுக்கப்புறமா ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர், ஒரு சின்ன துண்டு பேப்பர் இருந்தாலே போதும். இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம், பிரமிடை நீங்கள் கடையில் வாங்குங்க, வீட்டில் தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஏன்னா வீட்லேயே பிரமிட் எப்படி செய்கிறதுன்னு நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் அதை வீட்டில் பண்ணும்பொழுது அந்த ஷேப்பில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படலாம். பிரமிடோட ஷேப் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு பிரமிட் சரியாக வேலை செய்யாது. அந்த இடத்துல பிரபஞ்ச சக்தியை அதால் சரியாக ஈர்க்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கடையில் பிரமிட் வாங்குங்க. அது மட்டும் இல்லை, மெட்டலில் இருக்க பிரமிடாக நீங்கள் வாங்குங்க. பிளாஸ்டிக் பிரமிடெல்லாம் நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னா பிளாஸ்டிக் பிரமிட்லாம் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணும்பொழுது தலையில் வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அது நிறைய பயன்படும். நீங்கள் மெட்டலில் வாங்கும்பொழுது அதற்கு இன்னும் அதிக சக்தி கிடைக்கும். அதனால் மெட்டலில் இருக்கிற கடையில் விற்கிற பிரமிடை நீங்கள் பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி ரொம்ப பெரிய சைஸ் பிரமிட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. மீடியம் சைஸில் ஒரு சின்ன துண்டு பேப்பரை வைக்கிற அளவுக்கான பிரமிடை நீங்கள் வாங்கினா போதும். இந்த வீடியோவோட கடைசியில் நான் டிஸ்பிளேயில் எங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற பிரமிடை நான் காட்டுறேன். இந்த பிரமிட் எங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கும். அந்த பிரமிடை நீங்கள் பாருங்கள். நீங்கள் அந்த சைஸில் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பிரமிடை நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் கடையில் பிரமிட் வாங்கும் பொழுது கூட நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரமிடோடைய எட்ஜு பார்த்தீங்கன்னா அந்த முனைப்பகுதி நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. அது உடஞ்சிருக்கிற மாதிரியோ இல்லை தட்டையாக இருக்கிற மாதிரியோ பார்த்து வாங்காதீங்க. சில நேரங்கள் அங்கே ஒரு ஓட்டை கூட இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு வாங்காதீங்க. அது க்ளோஸ்டாக இருக்கணும், ஷார்ப் எட்ஜாக இருக்கணும். அதே மாதிரி பிரமிடை நீங்கள் ஒரு ஃப்ளோரில் ஒரு பிளெயினான பிளேஸில் நீங்கள் நிற்க வைக்கும் பொழுது அது ஆடக்கூடாது. பிரமிட் ஸ்டிஃபாக நிற்கணும். அந்த மாதிரி இருக்கிற பிரமிடை நல்லா செக் பண்ணி வாங்குங்க. சரி வாங்க, இப்போ நம்ம பிரமிடை பயன்படுத்தி நம்முடைய கோரிக்கைகளை எப்படி நிறைவேற்றுவதுன்னு பார்க்கலாம்.
ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி 3 கோரிக்கைகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். அதில் 2 கோரிக்கைகளுக்கும் ஒரே வாக்கியம்தான். அது என்னென்ன கோரிக்கைகள்னு பார்த்தீங்கன்னா, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கும், அதே மாதிரி பிரேக்கப் ஆன லவ் ஹீல் ஆகி திரும்பவும் தொடர்வதற்கும், இந்த 2 கோரிக்கைகளுக்கும் ஒரே ஒரு வாக்கியம்தான். இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது, பார்த்துக்கோங்க. பெயர் இருக்கிற இடத்துல மட்டும் உங்களுடைய கணவன் அப்படி இல்லைனா மனைவி பெயரை நீங்கள் எழுதிக்கோங்க. காதலிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய காதலன் அப்படி இல்லைனா காதலி பெயரை நீங்கள் அந்த இடத்துல எழுதிக்கணும். உதாரணத்துக்கு ராஜான்னு பெயர் இருந்ததுன்னா, ராஜா என்னை மன்னித்து என்னிடம் அன்பாக நடக்கிறார் அப்படின்னு எழுதுங்க. ராணின்னு இருந்ததுன்னா பெயர், ராணி என்னை மன்னித்து என்னிடம் அன்பாக நடக்கிறார். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி நீங்கள் எழுதினாலே போதும். நீங்கள் பிளாக் பென் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஒரு சின்ன ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கிறுக்கலும் இல்லாத பிளெயினாக இருக்கிற சின்ன துண்டு பேப்பரை எடுத்துக்கோங்க. பிளாக் பெனில் இந்த வசனத்தை நீங்கள் எழுதிட்டு பிரமிடுக்கு அடியில் நீங்கள் வச்சிடணும். இந்த வாக்கியத்தில் நீங்கள் வேணும்னா ஒரு சின்ன மாற்றம் கூட பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் விரும்பும் அந்த நபரிடம் நீங்கள் ரொம்ப உரிமையாக நடந்துக்கிறவராக இருந்தீங்கன்னா, நடக்கிறான் நடக்கிறாள்னு கூட போட்டுக்கலாம். அதாவது அன்பாக நடக்கிறான் அன்பாக நடக்கிறாள் அப்படின்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். எந்த தவறுமே கிடையாது. அடுத்தது, உங்களுடைய நம்பரை யாராவது பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, உதாரணத்துக்கு காதலன் காதலியாக இருக்கலாம், கணவன் மனைவியாக கூட இருக்கலாம், இல்லை உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், யார் வேணும்னாலும் இருக்கலாம். நீங்கள் விரும்பும் அந்த நபர் உங்களுடைய நம்பரை பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாக்கியத்தை எழுதி நீங்கள் பிரமிடுக்கு அடியில் வைங்க. அவங்க கூடிய விரைவிலேயே உங்களுடைய நம்பரை அன்பிளாக் பண்ணிடுவாங்க. இந்த வாக்கியத்தில் கூட பார்த்தீங்கன்னா, பெயர் அப்படின்னு இருக்கிற இடத்துக்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதுங்க. அதாவது யார் உங்களுடைய நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்களோ அவங்களுடைய பெயரை இந்த இடத்துல நீங்கள் எழுதணும். பெயர் இருக்கிற இடத்துல மட்டும் குறிப்பிட்ட நபருடைய பெயரை நீங்கள் போட்டுட்டு என்னுடைய நம்பரை அன்பிளாக் செய்து விட்டார், அவ்வளவுதாங்க. இந்த வாக்கியத்தை நீங்கள் ஒரு சின்ன துண்டு பேப்பரில் எழுதணும். பிளாக் பென் மட்டுமே நீங்கள் பயன்படுத்தணும். எழுதிட்டு பிரமிடுக்கு கீழே நீங்கள் வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பிரமிடுக்கு அடியில் உங்களுடைய கோரிக்கைகளை எழுதி வச்சதுக்கு பிறகு 21 நாட்கள் தொடர்ந்து அந்த பிரமிடுக்கு முன்னாடி நின்று நீங்கள் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் எழுதின அந்த வாக்கியத்தை உணர்வு பூர்வமாக சொல்லணும். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். நீங்கள் நோட் பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரமிடை நீங்கள் வீட்டில் எந்த ரூமில் வேணாலும் வைக்கலாம். உங்களுடைய பெட்ரூமில் வைக்கலாம், இல்லை பூஜை ரூமில் வைக்கலாம், இல்லை ஹாலில் லிவிங் ரூமில் கூட நீங்கள் வைக்கலாம். அதே நேரத்தில் எந்த டைரக்ஷனில் வேணாலும் நீங்கள் பிரமிடை வைக்கலாம். குறிப்பிட்ட திசையில் தான் நீங்கள் பிரமிடை வைக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த டைரக்ஷனில் வேணாலும் நீங்கள் பிரமிடை வைக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய கோரிக்கையை எழுதி நீங்கள் பிரமிடுக்கு கீழே வச்சதுக்கப்புறம் அந்த பிரமிடை நீங்கள் இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த பிரமிட் ஒரே லொக்கேஷனில் தான் ஃபிக்ஸ்டாக இருக்கணும். நீங்கள் திரும்ப திரும்ப அந்த பிரமிடை அசைக்கவோ இல்லை திறந்து பார்க்கவோ கூடாது. அந்த பிரமிட் அதே இடத்துல தான் ஸ்டேபிளாக இருக்கணும். உங்களுடைய கோரிக்கை நிறைவேறினதுக்கு பிறகு நீங்கள் அந்த பிரமிடை ஓப்பன் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுருக்கிற அந்த சீட்டை எடுத்து எரிச்சிருங்க. தயவு செஞ்சு அதை நீங்கள் குப்பையிலையோ இல்லை வேறு எங்கேயோ தூக்கி போடக்கூடாது. நீங்கள் எரிக்க மட்டும்தான் செய்யணும். பிரமிடை நீங்கள் பூஜை அறை தவிர்த்து வேறு ஏதாவது ரூமில் நீங்கள் வைக்கும் பொழுது, லேடிஸாக இருந்தீங்கன்னா கூட கண்டினியூஸாக 21 நாட்களுக்கு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய கோரிக்கைகளை அந்த பிரமிட் முன்னாடி நீங்கள் சொல்லலாம். இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியுது பாருங்கள், அதுதான் எங்கள் வீட்டில் நாங்கள் பயன்படுத்துகிற பிரமிட். அந்த பிரமிடுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ஒரு சின்ன கல் இருக்குது. இந்த கல் தான் சுர்மா கல்னு சொல்லுவாங்க. இந்த கல்லை பற்றி கூட நம்ம யூடியூப் சேனலில் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு கல் அது. சரிங்க, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த மெத்தட் நிச்சயமாக உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.